தமிழ் சினிமா உலகில் சில நடிகர்கள் தங்கள் இயல்பான நடிப்பால் மட்டுமல்லாமல் பல்வேறு வகை கதாபாத்திரங்களை உருவகப்படுத்தும் திறனால் தனித்து நிற்கிறார்கள். அத்தகைய ஒரு திறமையான நடிகராக பசுபதி திகழ்கிறார். 1969ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி சென்னையின் வண்ணந்துறை பகுதியில் பிறந்த இவர் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடா என பல மொழி திரைப்படங்களில் தனது திறமையை நிரூபித்துள்ளார். கூத்துப்பட்டறை என்ற நாடக குழுவுடன் தொடர்புடைய இவர் நாடக உலகிலிருந்து சினிமாவுக்கு வந்து இன்று வரை 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவரது நடிப்பு எளிமையும் ஆழமுமானது. இவர் அது பார்வையாளர்களின் மனதில் ஆழமாக பதியும். பசுபதியின் சினிமா வாழ்க்கை, விருதுகள் மற்றும் அவரது பங்களிப்புகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். பசுபதியின் திரை வாழ்க்கை ஒரு சாதாரணமான தொடக்கத்திலிருந்து உச்சத்தை அடைந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருமங்கலம் கோட்டை என்ற ஊரிலிருந்து அவரது குடும்பம் வந்தது. இளமை காலத்திலிருந்தே கலையார்வம் கொண்டிருந்த இவர் நாடக உலகில் கால் பதித்து பின்னர் சினிமாவின் உலகில் நுழைந்தார். அவரது நடிப்பு வாழ்க்கை அனுபவங்களின் பிரதிபலிப்பாகும். இன்று தமிழ் சினிமாவின் முக்கியமான துணை நடிகர்களில் ஒருவராக இவர் அறியப்படுகிறார். இவரது படங்கள் சமூக சிக்கல்கள், குடும்ப உறவுகள், அரசியல் மற்றும் விளையாட்டு போன்ற தீம்களை கொண்டுள்ளன. பசுபதியின் வாழ்க்கை சென்னையின் புறநகர் பகுதியில் தொடங்கியது. பள்ளி காலத்திலிருந்து நாடகத்தில் பங்கேற்பது இவரது வழக்கமாக இருந்தது. 1984ஆம் ஆண்டு 15 வயதிலேயே சென்னையில் உள்ள கூத்துப்பட்டறை என்ற நாடக குழுவில் சேர்ந்தார். இந்த குழு நவீன தமிழ் நாடகங்களை அரங்கேற்றும் ஒன்றாகும். இதன் மூலம் பசுபதி நடிப்பின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டார். கூத்துப்பட்டறையில் 13 ஆண்டுகள் செலவழித்த இவர் அங்கு நடிகர் நாசர் போன்றவர்களுடன் நெருக்கமான நட்பை பேணினார். நாசரின் அறிமுகத்தால் இவர் சினிமா உலகில் நுழைய வாய்ப்பு கிடைத்தது. நாடக உலகம் பசுபதியின் நடிப்புக்கு அடித்தளமாக அமைந்தது. அங்கு அவர் பல்வேறு கதாபாத்திரங்களை வகித்து உணர்ச்சி வெளிப்பாட்டை பெற்றார். நாடகம் என்பது வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்று இவர் கூறுவது போல அவரது நடிப்பு இன்றும் அந்த இயல்பை தக்க வைத்திருக்கிறது. டிவி சீரியல்களிலும் சில கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இது அவரது சினிமா வாழ்க்கைக்கு உதவியாக அமைந்தது. கூத்துப்பட்டறை சமூக சிக்கல்களை தொடும் நாடகங்களை அரங்கேற்றியது. 1997ஆம் ஆண்டு நாடக உலகிலிருந்து தன்னுடைய கவனத்தை சினிமா பக்கம் திருப்பினார். இந்த ஆரம்ப காலம் அவரது உழைப்பையும் பொறுமையையும் காட்டுகிறது. இன்று அவர் தனது நாடக அனுபவங்களை சினிமாவில் பயன்படுத்தி இளம் தலைமுறை நடிகர்களுக்கு ஊக்கம் தருகிறார். பசுபதியின் சினிமா அறிமுகம் 1999ஆம் ஆண்டு ஆரம்பமானது. ஹவுஸ்ஃபுல் என்ற படத்தில் கையூட்டு வாங்கும் காவலராக ஒரு சிறு வேடத்தில் நடித்திருந்தார். இது ஒரு அன்கிரெடிட்டட் ரோலாக இருந்தாலும் அவருக்கு முதல் திரை அனுபவமாக அமைந்தது. 2001ஆம் ஆண்டு வெளியான மாயன் திரைப்படம் அவரது முதல் திரைப்படமாக அறியப்படுகிறது. இதில் டாமினிக் ராஜ் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருந்தார். கமல்ஹாசன் இயக்கிய மருதநாயகம் படத்தில் நாசரின் அறிமுகத்தால் வில்லன் ரோல் கிடைத்தது. ஆனால் அது ரத்து செய்யப்பட்டது. 2002ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கிய கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் LTTE கமாண்டராக நடித்தார். இது அவரது முதல் முக்கியமான ரோலாக அமைந்தது. 2003ஆம் ஆண்டு தூள் படத்தில் ஆதி என்ற கதாபாத்திரம் அவருக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது. இயற்கை படத்தில் ஃபாதர் ஸ்டீஃபன் என்ற ரோல் அவரது பன்முகத்தன்மையை காட்டியது. இந்த ஆரம்ப படங்கள் பசுபதியை வில்லனாகவே மாற்றின. 2004ஆம் ஆண்டு அருள், விருமாண்டி, சுல்லான், மதுரை போன்ற படங்களில் வில்லனாக கலாக்கினார். குறிப்பாக விருமாண்டி திரைப்படம் அவரது பிரேக் த்ரூ திரைப்படமானது. கமல்ஹாசன் இயக்கிய இந்த படத்தில் கொத்தால தேவர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அவர் பலரது பாராட்டுகளை பெற்றார். 2005ஆம் ஆண்டு வெளியான திருப்பாச்சி திரைப்படத்தில் பட்டாசு பால் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்து பலரது பாராட்டுகளையும் வியப்பையும் பெற்றார். மும்பை எக்ஸ்பிரஸ், மஜா போன்ற படங்கள் அவரது காமெடி சைடை வெளிப்படுத்தின. இந்த காலகட்டத்தில் பசுபதி தனது நடிப்பை பலப்படுத்தினார். அவர் வில்லனாகவும், காமிக் ரிலீஃபாகவும், சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் மாஸ் காட்டினார். இது அவரது வெர்சட்டாலிட்டியை உலகிற்கு காட்டியது. 2006ஆம் ஆண்டு பசுபதியின் திரை வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. வெயில் படத்தில் முருகேசன் என்ற லீட் ரோல் தேசிய விருது பெற்ற படம். இது அவருக்கு முதல் ஹீரோ ரோலாக அமைந்தது. இந்த கதாபாத்திரம் அவருக்கு பிலிம்பேர் விருதையும் வென்று கொடுத்தது. 2021ஆம் ஆண்டு வெளியான சார்பட்டா பரம்பரை திரைப்படத்தில் நடிகர் பசுபதி ரங்கன் வாத்தியார் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த கதாபாத்திரம் அவருக்கு மேலும் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. 2023ஆம் ஆண்டு கண்டட்டி, 2024ஆம் ஆண்டு தங்கலான், கல்கி ஆகிய படங்கள் பசுபதியின் ரேஞ்சை காட்டுகின்றன. வில்லனிலிருந்து ஹீரோவாக, காமெடியனாக என பல கதாபாத்திரங்களில் அவர் நடித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அவர் நடித்த அனைத்து விதமான கதாபாத்திரங்களிலும் அவர் சிறப்பித்துள்ளார். இத்தனை வெற்றி படங்களுக்கு பின்னும் அவர் எளிமையாகவே வாழ்ந்து வருகிறார். இப்போதும் அவர் கூத்துப்பட்டறைக்கு தொடர்ந்து பங்களிக்கிறார். இளம் நடிகர்களுக்கு மென்டாராகவும் இருக்கிறார். சமூக சிக்கல்களை தொடும் படங்கள் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறார். பசுபதி தமிழ் சினிமாவின் ஒரு சொத்து. அவரது பயணம் உழைப்பின் சான்று. 50க்கும் மேற்பட்ட படங்கள், பல விருதுகள், பன்முக கதாபாத்திரங்கள்,
இவை அவரது சாதனைகள். இன்று அவர் இளம் தலைமுறைக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறார். தமிழ் சினிமா அவரது பங்களிப்பால் இன்னும் செழிக்கும்.